ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அளவியல் சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா 10 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர்த்தொட்டியின் கொள்ளளவு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது கனசெவ்வகமா கனசதுரமா அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சு அதோடைய கன அளவு என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த கன அளவுல இருந்து நம்ம வந்து அது எவ்வளோ தண்ணி பிடிக்கும் அப்படின்றது தான் இதில் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நீளம், அகலம், உயரம் இந்த மாதிரி மூணு அளவுகளும் வேறு வேறையாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக இது ஒரு கன செவ்வகத்துடைய அளவு தான். இப்போ கன செவ்வகத்துடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்னென்னா நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். இப்போ நமக்கு அதை நேரடியாகவே கொடுத்துருக்காங்க. 10 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர். நீர்த்தொட்டியின் கொள்ளளவு என்னன்னு கேட்டுட்டு ஆப்ஷனில் எல்லாமே லிட்டரில் கொடுத்துருக்காங்க. 75 லிட்டர், 750 இந்த மாதிரி ஆப்ஷனில் லிட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் மீட்டர் கியூப்பில் கிடைக்கும். இப்போ கன அளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் போடுறப்ப நமக்கு வந்து மீட்டர் கியூப்பில் கிடைக்கும். இப்போ லிட்டரை வந்துட்டு அதை லிட்டராக எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா 1000 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 லிட்டர். இதுதான் ஃபார்முலா. 1000 சென்டிமீட்டர் கியூப் சேர்ந்தது 1 லிட்டர். அப்போ நமக்கு இங்கே நமக்கு கன அளவு கண்டுபிடிக்கிறப்பவே மீட்டர் கியூபுக்கு பதிலாக எல்லாத்தையும் சென்டிமீட்டராக மாற்றிட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக போயிடும். எப்படி பண்ணுறதுன்னா இப்போ 10 மீட்டர்னா 1 மீட்டர் ஈக்குவல் 100 சென்டிமீட்டர். அப்போ 10 பெருக்கல் 100, 10 பெருக்கல் 100. அதே மாதிரி அகலமும் 5 பெருக்கல் 100. அடுத்தது உயரம் 1.5 பெருக்கல் 100. இது எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். இதை பெருக்குனா நமக்கு வந்து ஒரு சென்டிமீட்டர் கியூப்ல ஆன்சர் கிடைக்கும். 1000 சென்டிமீட்டர் கியூப் சேர்ந்ததா 1 லிட்டர்னா அப்போ மொத்தம் இதில் எத்தனை 1000 சென்டிமீட்டர் கியூப் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இது மொத்தமாக வகுத்தல் 1000 இப்படி போட்டோம்னா அது எத்தனை லிட்டர்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதெல்லாம் 0 இருக்குது அப்படின்னு பார்த்து அடிக்கலாம். 1 2 3 1 2 3. இப்போ மொத்தமாக 3 0 போயிடுச்சு. மிச்சம் உள்ள எண்களவா பெருக்கிக்கிறோம். கடைசியில் 0 எத்தனை இருக்கோ அத்தனை ஆட் பண்ணிக்கிறோம். 5 பெருக்கல் 1.5. அப்போ 5 15 75. அப்போ 7.5 பெருக்கல் 1 2 3 4 0 இருக்குது. அப்போ 7.5 பெருக்கல் 1 1 2 3 4 4 0. இப்போ இங்கே ஒரு புள்ளி இருக்கிறதுனால இது மொத்தமாக நம்ம பெருக்கிறப்ப 75 4 0ன்னு வந்திருக்கும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 75 3 0. அப்போ 75,000. இப்போ 75,000 லிட்டர் தான் இந்த நீர்த்தொட்டியுடைய கொள்ளளவு. அதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஆப்ஷன் டி 75,000 லிட்டருங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த சம் என்னன்னா 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையின் உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே என்னன்னா ஒரு கோளத்தை உருக்கி உருளையாக மாற்றுறாங்க. அப்போது இரண்டுடைய கன அளவும் சமம். இப்போ கோளத்தோட கன அளவும் அது உருளையாக மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் அப்போவும் அந்த கன அளவு சமமாக தான் இருக்கும். இப்போது இதை ரெண்டையும் சமப்படுத்தி நம்ம உயரத்தை கண்டுபிடிச்சிடலாம். கோளத்தோட கன அளவு ஃபார்முலா என்னன்னா 4/3 πr3. 4/3 πr3 πr3 அதான் கோளம். ஈக்குவல் டு இது எதற்கு சமம்னா இந்த உருளையுடைய கன அளவுக்கு சமம். உருளை அந்த கன அளவு என்னன்னா πr²h. இப்போ பை வேல்யூ சமம் ரெண்டும். இங்கே 4/3 இன்ட்டு r3ன்றது 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12. இங்கே r² இன்ட்டு h நமக்கு தெரியாது. r²ன்றது உருளையோடைய ஆரம் கொடுத்துட்டாங்க. அது 8 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு ஆரம் கொண்ட ஒரு உருளையாக மாறுது. அப்போ ஆரம் வந்து 8 இன்ட்டு 8 இன்ட்டு h மட்டும்தான் நமக்கு தேவை. இப்போ மீதி எல்லாத்தையும் நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம்னா
4/3 12 × 12 × 12. இந்த இது அப்படியே கீழே இங்கே வந்துடும். மேலே இருக்கிறது கீழே 8 × 8. இந்த பக்கம் h மட்டும் இருக்கும் ஈக்குவல் டு h. இதை நம்ம அடிச்சு போடலாம். 1 நாள் 4, 2 நாளா 8, 1 3 3, 4 3 12, 1 2 2, 2 4, 1 2 4 2 8, 1 நாள் 4, 3 12. இப்போ மீதம் உள்ளது 3 × 12. இப்போ h = 3 × 12 36 சென்டிமீட்டர். h = 36 சென்டிமீட்டர். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி 36 சென்டிமீட்டருங்கிறது தான் உருளையோட உயரம். இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் வினா குறியீட்டுக்கு பதிலாக வரும் எண் என்ன, அதாவது அடுத்து வரும் எண் அப்படின்ற மாதிரி கேள்விக்குறி போட்டிருக்காங்க. அந்த இடத்துல என்ன வரும், இதை நம்ம ஏதாவது ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸில் இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப நேரம் எடுக்கும். இதை வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தா, பகா எண்களை அப்படியே வரிசையாக எடுத்து கொடுத்துருக்காங்க. வேறு எந்த லாஜிக்கும் இதில் கொடுக்கல. நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஆனால் எக்ஸாம் ஹாலில் நமக்கு ஏதாவது சீக்வன்ஸ் இருக்குமான்னு தான் தோணும். ஃபஸ்ட்டு நம்ம சடனாக நம்ம இப்படி யோசிச்சு பார்க்கணும். அது நம்மளோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை பொறுத்தது தான். இருந்தாலும் இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன். 2 3 5 அப்படியே வரிசையாக நீங்கள் மேலேருந்து கீழே வரீங்க ஃபஸ்ட்டு காலம். அதுக்கடுத்து அப்படியே கண்டினியூஸாக செகண்ட் காலம் போகுது. 7 11 13. அடுத்து தேர்டு காலம் ஃபஸ்ட்டு வந்து 17 19. இந்த ஒரு ஆர்டரில் வந்து அப்படியே பகா எண்களை வரிசையாக கொடுத்துருக்காங்க. 2 3 5 7 11 13 17 19. 19க்கு அடுத்து இதை நம்ம ஒற்றைப்படை எண்ணாக எடுத்தோன்னா அப்போ 2ன்றது வந்திருக்காது. 2ன்றது மொதல் நம்பராக வந்தனால இப்போது அப்படியே 2 3 5 7 11 13 17 19 23 அப்படின்றது தான் இதுக்கு அடுத்து வரக்கூடிய பகா எண்கள். அப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி 23ங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இது நம்ம ரொம்ப யோசித்தோன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஆனால் இந்த மாதிரி சம் வந்து நம்மளோட டயத்தை வேஸ்ட் ஆகுறதுக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க. நல்லா நம்ம அந்த டைமிங்கில் எப்படி யோசிக்கிறோன்றதை பொறுத்து இந்த மாதிரி கொஸ்டினை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதனால எல்லா எண்களையும் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஒற்றைப்படை எண்கள் என்ன சீக்வன்ஸில் போகுது, அடுத்து க்யூப் நம்பர்ஸ் எந்த மாதிரி சீக்வன்ஸில் போகுது, இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 23. ஆப்ஷன் பி 23ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பின்வருவனவற்றில் எது 1000 அசலுக்காக ரூபாய் 1000 அசலுக்காக ஓராண்டுக்கு 10% என்ற விதத்தில் தனி வட்டியாகும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 1000 ரூபாய் அசல் ஒரு வருஷத்துக்கு 10% வட்டிக்கு விட்டால் நமக்கு எவ்வளோ வந்து தனி வட்டியாக கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ 10% அப்படின்னா அந்த அசல்ல இருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சாலே அதுதான் 10%. இப்போது 1000ன்றது தான் மொத்தம், இதுதான் 100%. அப்போது 10%ன்றது அதில் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சாலே அதுதான் 10%. ரூபாய் 100ங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், தனி வட்டி. அப்போது ஆப்ஷன் டி ரூபாய் 100 அதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஓர் ஆண்டிற்கு x% வட்டி வீதத்தில் x ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி வீதமானது ரூபாய் x எனில் அசலின் மதிப்பு என்ன? இதுக்கு தான் நம்ம ஃபார்முலாவை படித்து வச்சுக்கணும். தனி வட்டிக்குனாலும் கூட்டு வட்டிக்குனாலும். தனி வட்டி ரொம்ப சிம்பிள், PNR/100. தனி வட்டி ஈக்குவல் டு PNR/100. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் SI ஈக்குவல் டு PNR/100. நமக்கு இங்கே P என்ன கொடுத்துருக்காங்க அதுதான் கேட்குறாங்க, அசலுடைய மதிப்பு என்ன. நமக்கு தனி வட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ SIன்றதோட மதிப்பு X ஈக்குவல் டு P மதிப்பு கேட்குறாங்க இன்ட்டு எத்தனை வருஷம் X ஆண்டுகளுக்குன்னு சொல்லிட்டாங்க, அப்போ அதுவும் X இன்ட்டு R X% அதுவும் X டிவைடட் பை 100. இப்போது நமக்கு தேவை P மட்டும்தான். அந்த P மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மிச்சம் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா
இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் நேருக்கு நேராக அடிக்கலாம். சமம் இருந்ததுன்னா ஆப்போசிட் ரெண்டு பக்கம் இருக்குதுல, மேலே இருக்கிறதும் அடிபடும், கீழே இருக்கிறதும் அடிபடும். இப்போ இங்கே ஒரு எக்ஸ் அடிபட்டுரும், இங்கே ஒரு எக்ஸ் அடிபட்டுரும். அப்போது பி ஈக்குவல் டு இந்த 100 இங்கே மேலே போயிடும், எக்ஸ் கீழே வந்துடும். அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா பி ஈக்குவல் டு இந்த 100 மேலே போயிடும், எக்ஸ் கீழே வந்துடும். 100/x அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் பி 100/x. அடுத்த சம் என்னன்னா 2x + 3y 3x + 5y = 18:29 எனில் x y என்ன? எக்ஸும் ஒய்யும் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அப்படியே ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போ 2x + 3y எழுதிக்கோங்க, வகுத்தல் அந்த இஸ்டுனாலே வகுத்தல்னு வச்சுக்கோங்க. 3x + 5y = 18/29. இப்போ இந்த 29 மேலேயும் இப்போ இந்த 3x + 5y இந்த பக்கம் மேலேயும் கொண்டு போயிட்டோம்னா சமமாயிரும். அதுக்கப்புறம் x y என்ன அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். 29 × 2x + 3y = 18 × இந்த கீழே இருக்குது அப்படியே மேலே போகும் 3x + 5y. இப்போ இதை பெருக்கணும்னா 2 × 29 58x, 3 × 29 27 87 87y = 3 × 18 54x + 5y 5 × 18 90y. x ஒரு பக்கம் y ஒரு பக்கம் கொண்டு போகிறோம். 58x - 54x, இந்த ப்ளஸ் 54 இந்த பக்கம் மைனஸ் வந்துடும். இப்போ 58 - 54 4x, 4x இந்த பக்கம் y இந்த பக்கம் கொண்டு போகிறோம். ப்ளஸ் 87 இந்த பக்கம் மைனஸ் 87 வரும். 90 - 87 3y. இப்போ நம்மளுக்கு தேவை x y அப்படின்னா x/y. இப்போ y இந்த பக்கமும் 4 இந்த பக்கம் கொண்டு போயிட்டா x/y = 3/4. இப்போ 3:4. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 3:4. இந்த சம் என்னன்னா 5:6 = x:12 எனில் x இன் மதிப்பு என்ன? ரொம்ப சிம்பிளானது. 5:னா 5/6 = x/12. சமத்துக்கு அடுத்து இருந்தாலும் நேருக்கு நேராக அடிச்சுக்கலாம். இப்போ 1 6 6 2 6 12. இப்போ x = 5 × 2 10. ஆப்ஷன் ஏ 10 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர் 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? அதாவது 3 வித்தியாசமான அளவுகள் கொண்ட பாத்திரங்கள் வச்சுருக்காங்க. அதில் அந்த 3த்துலேயுமே பாலை கரெக்டாக அளந்து ஊற்றுறதுக்கு அதிகபட்ச கொள்ளளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு என்னன்னா HCF தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி சம் வந்துட்டாலே 3 வித்தியாசமான அளவுகள் கொடுத்து அந்த 3த்தையும் சமமாக ஒரு இதில் அளக்கக்கூடிய இல்லை அதை சமமாக பங்கிட்டு கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி கொடுத்து அதோடைய அளவு என்ன அப்படின்னு கேட்டாலே அது மீப்போவா, அந்த மீப்போவா கான்செப்டில் தான் வரும். இப்போ 80 100 120 அப்போ இந்த 3 நம்பருக்கு நம்ம மீப்போவா கண்டுபிடிச்சிட்டாலே அதுதான் அதோடைய அதிகபட்ச கொள்ளளவு. 80 100 120. இப்போ மீப்போவா எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம ஏற்கனவே பழைய வீடியோ ஒன்றில் போட்டிருக்கோம். ஸோ அதாவது இதுக்கு எப்படி மீப்போவா கண்டுபிடிக்கலாம்னா 80 100 120. இப்போது இதில் உள்ள மிகச்சிறிய எண், பொதுவான மிகச்சிறிய எண் என்ன, அதாவது இதில் உள்ள பொது வகுத்தி என்ன அப்படின்றது 8 × 10 10 × 10 10 × 12. இப்போ இது இந்த மாதிரி பிரிக்கலாம். இன்னமும் நம்ம பிரிக்கணும்னா இதை 2 × 2 × 2
இது 5 × 2, இதுவும் 5 × 2, இதுவும் 5 × 2, இதுவும் 5 × 2, இது 2 × 2 × 2 4, 4 3 12 × 3. இப்போ இதுல எல்லாத்துலயும் உள்ள பொதுவான எண் என்ன அப்படின்னு பாருங்க. பொதுவாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய வகுத்தி. இப்போ இதுல எல்லாத்துலயுமே காமனா என்ன நம்பர் இருக்கு, அந்த காமனா இருக்கக்கூடிய நம்பர்ல எது பெருசு? இப்போ எல்லாத்துலயுமே இருக்கக்கூடியது 2ன்றது தான் பொதுவா இருக்கு, மற்ற எதுவுமே கிடையாது. இப்போ அதிகபட்ச 2 எத்தனை இருக்கு அப்படின்றது தான் நம்ம இதுல பார்க்க போறோம். இதுல மொத்தமா 1 2 3 4 2 இருக்கு. அடுத்ததுல 1 2 2 2 இருக்கு. அடுத்ததுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2 2, இங்க ஒரு 3 2 இருக்கு. அப்போ அதிகபட்சமாவே 2 2 தான் எல்லாத்துலயுமே காமனா இருக்கு. அது போக 2 2 2 2 காமனா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 5 காமனா இருக்கு. எல்லாத்துலயும் எத்தனை 5 காமனா இருக்குன்னு பார்த்தா, இங்க ஒரு 5, இங்க ஒரு இங்க 2 5 இருக்கு. ஆனா இங்க ஒரு 5 தான் இருக்கு. அப்ப ஒரு 5, இங்க ஒரு 5. இப்போ மொத்தமா 5 ஒரு 5 காமனா இருக்குது எல்லாத்துலயுமே அதிகபட்சமா. அப்போ 2 × 2 × 5 இதுதான் இந்த 3 எண்களுடைய மீப்போவா. அப்போ 2 4, 4 5 20, 20 20 லிட்டர்கள். அப்போ எவ்வளவு அதிகபட்சமா கொள்ளளவு பிடிக்கும்னா 20 லிட்டர் அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். அடுத்த சம் பார்த்தா a³ - 9ax², பிராக்கெட்குள்ள a - 3x² ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு HCF என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ரெண்டுத்துக்குமான காரணிகளை நம்ம பிரித்து எடுக்கணும். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா a³ - 9ax². இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம a மட்டும் காமனாக ஒரு a வெளில எடுத்தோம்னா, முதல் a³ ஒரு a போச்சுன்னா மீதம் a² மைனஸ் 9x². இதுதான் ஃபர்ஸ்ட் இதுக்கு வரும். இந்த 9x² நம்ம 3x² மாற்றினோம்னா a² மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள 3x² இதுதான் இப்படி சுருக்கமாக போட்டோம்னா வெளியில் ஒரு a. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ a² - b²க்கான ஃபார்முலாவோட விரிவாக்கம் என்னன்னா a + b × a - b. அப்போ வெளியில் ஒரு a அப்படியே இருக்குது. இங்கே a + bனா a + 3x × a - 3x. இதுதான் இதோடைய காரணி. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர் என்னன்னா a - 3x². இப்போ இதை நீங்கள் ரெண்டாக பிரித்து போட்டிங்கன்னா a - 3x × a - 3x. இப்போ இது ரெண்டுத்துலையும் உள்ள பொதுவான வகுத்தி என்னன்னா a - 3x அப்படின்றது தான் இது ரெண்டுத்துலையும் உள்ள ஒரு பொதுவான வகுத்தி. இங்கே a - 3x இருக்கும், இங்கே a - 3x. இதுதான் மீப்பெரு பொது வகுத்தி. அப்போ இந்த சம்முக்குரிய ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி a - 3x. அடுத்த சம் பார்த்தா குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் ரூபாய் 52,000 கடனாக பெற்றார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தனது கடனுக்காக 79,040 செலுத்தினார் எனில் என்ன வட்டி விகிதத்தில் அவர் கடன் பெற்றுள்ளார். அதாவது 52,000 கடனா வாங்கியிருக்காரு, 4 வருஷம் கழிச்சு 79,040 திரும்ப கொடுத்துருக்காரு. அப்போ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் தான் 4 வருஷத்துக்கான வட்டி, தனி வட்டி. இப்போ 79,040 52,000 நீங்கள் கழிச்சிங்கன்னா 27,040. அதுதான் தனி வட்டி. 4 வருஷத்துக்கான தனி வட்டி 27,040. ஏன்னா 4 ஆண்டுகளுக்கு பிறகு அது கொடுக்குறாங்க. அப்போது 4 வருஷத்துக்கு 27,040னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா வகுத்தல் 4 போட்டால் நமக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு கிடைக்கும். அடிச்சு போட்டிங்கன்னா 1 நாள் 4
6 நாங்க 24, மீதம் 3, 7 நாங்க 28, மீதி 2, 6 நாங்க 24, 0. அப்போ 6760. இதுதான் ஒரு வருஷத்துக்கு அவங்க கட்டின வட்டி. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா என்ன வட்டி விதத்துல வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப 6760ன்றது மொத்தம் நமக்கு ஆரம்பத்துல கொடுக்கப்பட்ட அந்த தொகையில அது எத்தனை சதவீதமோ அதுதான் வட்டி சதவீதம். இப்ப 52,000த்துல 6760 எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா கீழே 52,000 மொத்தம், அதில் 6760ன்றது எவ்வளோ பெருக்கல் 100% கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ ஒரு 0, 2 0, 1 2, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. இப்போ 676 வகுத்தல் 52 இதை நம்ம 26ஆல் அடிக்கலாம். இப்போ 26ஆல் அடித்தோம்னா 26 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 576 வரும், 676. அப்போ 2 26 52, 26 26 676. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 2 13 26. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 13% தான். இந்த 4 வருஷத்துக்கும் அவங்க 13% வட்டி விதத்துல கடன் செலுத்தியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 13%. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் + எக்ஸெட்ரா என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 1296 கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கூட்டு தொடரில் உள்ள ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் அப்படியே போய்கிட்டே இருக்கும். +n கியூப் = அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் + n கியூப் = n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் கூட்டுத்தொடரில் வரக்கூடிய கியூப் நம்பர்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. இப்போ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா இது எத்தனை நம்பர்ஸை கூட்டணும் நமக்கு 1296 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மொத்தமாக இது n கியூப் அளவு கொடுத்துருக்கக்கூடிய மொத்த எத்தனை எண்களோ அத்தனையும் கூட்டுனா 1296 வரும்னு சொல்லிட்டாங்க. அப்போ n × n + 1/2 ஹோல் ஸ்கொயருக்கு தான் அதோட வேல்யூ தான் 1296. அதில் அப்ளை பண்ணோம்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம். இப்போது n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் = 1296. இப்போ n × n + 1/2 மட்டும் வச்சுக்கலாம். இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் ஸ்கொயர் ரூட்டாக வந்துட்டு ஆயிரும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1296 எவ்வளோன்னா 36 ஸ்கொயர் பண்ணால் தான் 1296ன்னு வரும். இப்போ நமக்கு தேவை n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே கீழே இருக்க 2 இங்கிட்டு போயிடுச்சுன்னா n × n + 1 = 72. இப்போ ஆப்ஷனில் உள்ளதை நம்ம பார்ப்போம். ஆப்ஷனில் இப்போ n இருக்க இடத்துல என்ன நம்பர் இருக்கோ அது n + 1 அதுக்கு அடுத்த நம்பர். அப்போ எந்த 2 நம்பரை வந்து அந்த நம்பரை அப்ளை பண்ணி அதுக்கு அடுத்த நம்பரால் பெருக்கணும்னா 72 வருதுன்னு பார்க்கணும். இப்போ மொதல் ஆப்ஷன் ஏ 6 × 7ன்னு பண்ணணும். ஏன்னா n × n + 1. அப்போ எந்த நம்பர் அது அடுத்தடுத்த நம்பரை பெருக்கிறப்ப நமக்கு 72 வருதுன்னு பார்க்குறோம். 6 × 7 42, அது ஆன்சர் இல்லை. 7 × 8 56ன்னு வரும், அதுவும் ஆன்சர் இல்லை. 8 × 9 72. அப்போ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஆப்ஷன் சி 8 × 9 அதுதான் 72, அது சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மொத்தம் 8 உறுப்புகளை கூட்டினா 1296 கிடைக்கும். ஆப்ஷன் சி 8 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா இது ஒரு காமனான ஒரு கொஸ்டின் தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, அதுக்குள்ளே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த மாதிரி வந்துட்டாலே அங்கே எதுவுமே இல்லாட்டினா இப்போ கியூப் ரூட், அதாவது ப்ளஸ் மைனஸ் எதுவுமே போடாமல் இப்போ 3 3 3 அதுக்குள்ளே இப்படியே போனதுன்னா
கண்டிப்பாக இதோட ஆன்சர் என்னன்னா 3/1 அப்படின்னு தான் இதோட ஆன்சர் வரும். 3ன்றது தான் அதான் அடுக்கு 1ன்றது வந்து அதோட வேல்யூ தான் 3 அப்படின்றது தான் அதோட ஆன்சர். இதுவே இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் ஸ்கொயர் ரூட் இப்படி போனதுன்னா என்ன பண்ணணும்னா 3 மைனஸ் இப்போ 3லேருந்து ஒரு இது கழிச்சோம்னா 3க்கு கீழே எந்த நம்பர் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கோ அதுதான் ஆன்சராக வரும். இப்போ 3லேருந்து நம்ம கழிச்சோம்னா 3 ரெண்டு ஸ்கொயர் ரூட் நம்பர் கிடையாது, அதுக்கடுத்து வரக்கூடியது 1. அப்போது கண்டிப்பாக இந்த இதை வெளியில் நம்ம இருக்கிறப்ப 1ன்றது தான் இதுக்கான ஆன்சராக வரும். இது மாதிரி கொஸ்டினாக கேட்டால். இதுவே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 ப்ளஸ் இப்படியே போனதுன்னா அதே கான்செப்ட் தான். இப்போ 15க்கு அடுத்து ப்ளஸ் பண்ணுறப்ப அதுக்கடுத்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட்டோடைய வேல்யூ தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ 15க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 16ன்றதே ஒரு ஸ்கொயர் ரூட் வேல்யூ தான். அப்போ 16 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தோம்னா 4ன்றது தான் இந்த கொஸ்டின். இப்படி இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா 4ன்றது தான் ஆன்சர். இப்படி தான் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே நம்பர்ஸ் வந்ததுன்னா ஸ்கொயர் ரூட் ப்ளஸ் மைனஸ் எதுவுமே போடாமல் அதே நம்பரே திரும்ப ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேயே வந்ததுன்னா அதே நம்பர் தான் அதோட ஆன்சராக வரும். 3/1 அதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரி காண்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25 மாணவர்களுடைய மதிப்பெண்களுடைய சராசரி 78.4ன்னு கொடுத்துட்டாங்க. அங்கே 96ன்றதுக்கு பதிலாக 69ன்னு வந்து ஒரு நம்பரை மட்டும் மாற்றி எடுத்துட்டாங்க. அப்படி மாற்றி எடுக்காமல் கரெக்டாக 96வே வந்து எடுத்து கூடுதல் போட்டு ஆவரேஜ் பண்ணணும்னா என்ன வரும், அந்த சரியான மதிப்பெண்களுக்கான சராசரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து கூடுதல் வந்து அவங்க 69ன்னு போட்டு எடுத்திருந்தப்போ நமக்கு என்ன மொத்தம் 25 மாணவர்களோட கூடுதல் கிடச்சிருக்குன்னா அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு அந்த வேல்யூ தெரியாது. அப்போ 25 மாணவர்களுடைய ஃபஸ்ட்டு சராசரி என்ன வந்திருக்குன்னா கூடுதல் மொத்தம் 25 மாணவர்களுடைய மதிப்பெண்களை கூடுதல் 25ன்னு வச்சுக்கலாம். வகுத்தல் 25 மொத்தம் அந்த மதிப்பெண் வகுத்தல் எத்தனை மாணவர்கள் எண்ணிக்கை ஈக்குவல் டு நமக்கு கிடைச்சிருக்குது 78.4ன்ற ஆவரேஜ் கிடைச்சிருக்கும். இப்போது நமக்கு அப்போ ஃபஸ்ட்டு பழைய கூடுதல் என்னவாக இருந்திருக்குன்னா 78.4 × 25 இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஏற்கனவே இருந்த கூடுதல். இப்போது 78.4 × எனிதிங் இந்த 25 வந்து 25 நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 1/4 × 100 நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ 4 1 4 4 9 4 36 6 4 24 19.6 × 100 1960. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு அதாவது 25 மாணவர்களுடைய ஃபஸ்ட்டு நமக்கு அந்த 69ன்னு நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தப்ப 25 மாணவர்களுடைய மதிப்பெண்களின் கூடுதல் எக்ஸ் ஈக்குவல் டு 1960. எக்ஸ் ஈக்குவல் டு 1960. இப்போ என்னன்னா நம்ம 69ன்னு எடுத்துட்டோம் 96க்கு பதிலாக. அப்போது எவ்வளோ வந்து மிஸ் ஆகிருக்குன்னா 27 வந்து மிஸ் ஆகிருக்கு. அதாவது 96க்கும் 69க்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 27 வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த 27 நம்ம கூட்டிட்டோம்னா அந்த 69ன்றது 96ஆக மாறிடும். அப்போது 1987 இதுதான் வந்து சரியாக நம்ம 96ன்னு போட்டு நம்ம கூட்டணும்னா 25 மாணவர்களுடைய மதிப்பெண் அப்போ வந்து 1987 இருக்கும். இந்த 1987 வகுத்தல் 25 போட்டால் இதுதான் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரி. இப்போ நம்ம பார்க்குறப்ப அப்போ அது மாதிரி பண்ணலாம். 1987 வகுத்தல் 1/4 × 100 இதை நம்ம எப்படி பண்ணலாம்னா 1/4 மேலே போகிறப்போ 4/1 மாறிடும். அப்போது 4 × 1987 வகுத்தல் 100 அப்படி இந்த பக்கம் நம்ம பெருக்கி போட்டோம்னா
4 7 28, மீதம் 2, 4 8 32, 34, மீதம் 3, 4 9 36, 36 3 37, 39, 36 3 39, மீதி 3, 4 1 4, 4 3 7. இப்போ 79 48 வகுத்தல் 100. கீழே 100 இருக்குன்னா 2 ஜீரோனா 2 ஸ்தானம் தள்ளி போட்டு வைக்கணும். 79.48. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 79.48ங்கிறது தான் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரி. அப்போ ஆப்ஷன் பி 79.48 அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 79.48. அடுத்த கொஸ்டின் என்னன்னா 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது செயின் ரூல் தான். மென் இன்ட்டு இந்த ஃபார்முலா நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிக்கலாம். மென் இன்ட்டு ஒர்க்கிங் அவர் எவ்வளோ வந்து டைம் வந்து அந்த டைம் வச்சுக்கலாம், அவர்னு கூட வச்சுக்கலாம். எத்தனை நாளைக்கு டிவைட் பை எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க ஈக்குவல் டு இதை மென் 1 டே 1 அவர் 1. இங்கே மென் 2 இன்ட்டு டே 2 இன்ட்டு அவர் 2 எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க ஒர்க் 2. இது ரெண்டையும் சமப்படுத்தினாலே நம்ம ரெண்டுமே செயின் ரூலில் வந்து இது அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மென் 5 நபர்கள். அப்போது 5 இன்ட்டு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா கீழே போடணும் 5 ஒர்க்கு இன்ட்டு எத்தனை நாள் 5 நாட்கள் டே. அப்போ 5 நாள் 5 நாட்கள். இங்கே ஹவர்ஸ் வந்துட்டு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. சில இடங்களில் எவ்வளோ மணி நேரங்கள் வேலை பார்த்துருக்கதாகவும் கொடுத்துருப்பாங்க. இங்கே நாட்கள் மட்டும் முடிச்சிட்டாங்க. இப்போ இது மட்டுமே போதும். ஈக்குவல் டு அந்த பக்கம் என்னென்னா 50 நபர்கள். அப்போ மென் 2 வந்து 50 பெருக்கள் எத்தனை வேலை பண்ணியிருக்காங்கன்னா 50 வேலைன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை நாளுன்னு கேட்குறாங்க. அப்போ டே 2 அதுதான் நமக்கு தெரியாது எத்தனை நாள். ஸோ இது சமம்னா சமத்துக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் நேருக்கு நேராக நம்ம அடிச்சுக்கலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 5 25, 25 2 25 50. இங்கே ஓரஞ்சு 5 10 50, ஓரன் 2 2 10. இந்த 5 இந்த பக்கம் இருந்து இங்கிட்டு போகிறப்ப மேலே போகும். அப்போ டே 2 என்னன்னா டே 2 5. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 5. எத்தனை நாட்களில் செஞ்சு முடிப்பாங்கன்னா 5 நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க. அடுத்த கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது ஒருவர் 20 பக்கங்களை படிக்க 2 மணி நேரம் ஆகிறது எனில் அவர் அதே வேகத்தில் அதே புத்தகத்தில் 50 பக்கங்களை படிக்க எவ்வளவு நேரமாகும்? இதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதே அந்த சம்முக்குரிய அதே செயின் ரூலை அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் அவங்க வந்து வேகம்ன்றது வந்து நமக்கு வந்து அவங்க பண்ணக்கூடிய வேலையை தான் வந்துட்டு வேகம்னு சொல்கிறாங்க. வேகம்ன்றது அவங்க பண்ணக்கூடிய ஒரு அவங்களோட திறமைன்னு வச்சுக்கலாம். அவங்க எவ்வளோ திறமை அப்படின்றத ஒரு குறிப்பிட்ட வேகம்னு சொல்கிறாங்க. அப்போது மென் இன்ட்டு இங்கே அதே ஃபார்முலா தான். மென் இன்ட்டு டே இன்ட்டு அவர் வகுத்தல் ஒர்க்கு. இந்த பக்கம் மென் 2 டே 2 அவர் 2 வகுத்தல் ஒர்க் 2. இப்போ நம்ம இங்கே சம்முக்கு பார்த்தோன்னா குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது 20 பக்கங்களை படிக்க 2 மணி நேரம் ஆகுது. அப்போ மேலே வந்து 2 மணி நேரங்கள் நமக்கு மற்றதெல்லாம் கொடுக்கல. 2 மணி நேரம் 20 பக்கங்களை படித்தா 50 பக்கங்கள் அதாவது ஒர்க்கு கீழே போட்டுடணும். எவ்வளோ நேரம் ஆகும் டைம் தான் கேட்குறாங்க. அப்போ அவர் 2 தான் வந்து நமக்கு மேலே. அப்போது நேருக்கு நேரம் இங்கே அடிக்கலாம். கீழே ஓரன் 2 5 2 20 0 0. அந்த 5 அப்படியே மேலே போயிடும். அப்போ என்னவாகும்னா அவர் 2 இதை படித்து முடிக்க 5 மணி நேரம் ஆகும். அப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 5 மணி நேரம். ஆப்ஷன்
சி 5 மணி நேரம். அடுத்த சம் என்னன்னா, ரூபாய் 5000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி ஆகும். என்னன்னா கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி நம்ம வந்து என்னன்னா ஃபார்முலா படி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு ஷார்ட்கட் படி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நமக்கு வந்து பிரின்சிபல் எவ்வளோன்னா 5000, ஆண்டுக்கு 12% வட்டி, 2 வருஷத்துக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அப்போ 12%னா 5000த்துல 12% எவ்வளோனா 10% 500, 2% 100. அப்போ 500 + 100 600. அப்போ ஒரு வருஷத்துக்கு 600 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வருஷம் 600 கிடைக்கும். 2வது வருஷம் அதே ஃபர்ஸ்ட் வந்து வட்டிக்கு வட்டி, கூட்டு வட்டினாலே வட்டிக்கு வட்டி தான். இப்போ 2வது வருஷம் நமக்கு எப்படி கிடைக்கும்னா, அசலுக்கு ஒரு 12% கிடைச்சிருக்கும். அடுத்து நமக்கு வருஷம் கிடைச்ச வட்டிக்கு ஒரு வட்டி தான் 2வது வருஷம் நமக்கு திரும்ப கிடைக்கும். இப்போ 600ல 12% என்னன்னா 10% 60, 2% 12. அப்போ மொத்தம் 72 இங்கே மொத்தமா கிடைக்கும். அப்போ மொத்தமா வருஷம் 600, 2வது வருஷம் 672, 2ஐ கூட்டுனா 1272. இதுதான் 2 வருஷத்துக்கு கிடைச்ச கூட்டு வட்டி. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1272. அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த சம்மு, அசல் ரூபாய் 48,000 ஆனது 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக 55,560 உயர்ந்தது எனில் வட்டி வீதம் காண்க. இங்க நமக்கு என்னன்னா மாத கணக்குல கொடுத்துட்டாங்க. அப்போ இதை மாசம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 48,000ன்றது 55,560 மாறி இருக்கு. எத்தனை மாசம் கழிச்சுன்னா 2 வருஷம்னா 12 மாசம் சேர்த்துக்கலாம். 12 + 3 15 மாசத்துல இவ்வளவா மாறி இருக்கு. அப்போ இதுக்கான வித்தியாசத்தை நம்ம பார்ப்போம். 55,560 கழித்தல் 48,000. 0 6 5 7 7,560. 15 மாசத்துக்கு 7,560 வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்போ வட்டி வீதம்னா நமக்கு என்ன, ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறது தான் வட்டி வீதம். அப்போ ஒரு வருஷம்ன்றது எத்தனை மாசம், 12 மாசம். அப்போ 12 மாசத்துக்கு எவ்வளோ, 15 மாசத்துக்கு 7,560 கிடைச்சிருக்குன்னா 12 மாசத்துக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும். இது நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட்ல நம்ம அடிக்கலாம். இப்போ நேருக்கு நேரம் அடிச்சுக்கலாம், இந்த பக்கமும் நேருக்கு நேரம் நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ 15 5 15 75, 0 4 15 60. இப்போ 504 இருக்கும். இப்போ இங்க வந்து இங்க 1 இருக்குமா, 1 504 பெருக்கினாதான் 504 கிடைக்கும். அப்போ இங்க 12ஐயும் 504 பெருக்குனா இங்க ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் 12 மாசத்துக்கு கிடைக்கக்கூடிய வட்டி. அதாவது 504 × 12, 504 × 12 போட்டா இருநாங்க 8, அதாவது 5040 808 48 5148. அப்போ 5148ங்கிறது தான் ஒரு வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி. அப்போ வட்டி சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 5148ன்றது மொத்த அசல்ல எத்தனை சதவீதம், அதுதான் வட்டி வீதம். இப்போ 48,000 கீழே, ஏன்னா அதுதான் மொத்த தொகை அசல். அதுல 5148ன்றது எத்தனை சதவீதம் அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். × 100. 2 0 2 0 கேன்சல். இப்போ மிச்சம் உள்ளதை நம்ம அடிச்சோம்னா 5148 × 480 டிவைடட் பை 480. இது 6ஆல் அடிச்சு பார்ப்போம். 8 6 48, 0 96 54, 8 6 48, மீதி 3, 6 10 6, 5 6 30, மீதி 4, 8 6 48.
திரும்ப இங்கே 8ஆல் அடித்து பார்ப்போம். 1 8 0, 4 8 இது 8ஆல் வகுப்படாது. அப்போ 6ஆலே அடித்து பார்ப்போம். 4 6 6 858 வகுத்தல் 80 அடுத்த சம் பார்த்தா அசல் ரூபாய் 48,000 ஆனது 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக ரூபாய் 55,560 உயர்ந்தது எனில் வட்டி வீதம் காண்க. இப்போ மாசத்துல இங்க கொடுத்துட்டாங்க. அப்போ மொத்தமா நம்ம எல்லாத்தையும் மாசத்திலே கண்டுபிடிச்சிருவோம். 48,000ன்றது 55,560 மாறி இருக்கு. எத்தனை மாசத்துலனா 2 ஆண்டுகள் 3 மாசம்னா 2 ஆண்டுகள்னா 24 மாசம் ப்ளஸ் 3 27 மாசம். அப்போ இதுக்கான வித்தியாசம்ன்றது தான் நமக்கு மொத்தம் 27 மாசத்துக்கு கிடைச்ச தனி வட்டி. அப்போ 55,560 மைனஸ் 48,000. ஸோ இது 60, இது 5, 7, 7,560. 7,560ன்றது தான் இந்த 2 தொகைக்குமான வித்தியாசம். அது என்னன்னா 27 மாசத்துக்கான தனி வட்டி 7,560. 27 மாசத்துக்கான தனி வட்டி. நமக்கு வட்டி சதவீதம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா எப்பவுமே ஒரு வருஷத்துக்கான இதுல தான் நமக்கு வட்டி வீதம் எப்பவுமே கூடும். அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம் இருக்குன்னா 12 மாசம். அப்போ 12 மாசத்துக்கு எவ்வளவு தனி வட்டியா கிடைச்சிருக்கும் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அதை நம்ம அந்த தொகை மொத்தம் 48,000த்துல எத்தனை சதவீதமா இருந்திருக்கு அதுதான் வட்டி சதவீதம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 27 பங்கு தான் 7,560னா 12 பங்கு என்ன அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். இப்போ நேர்மறல் எதிர்மறல் கான்செப்ட் தான். இப்போ நேருக்கு நேராக இங்கே அடிச்சுக்கலாம், இங்கேயும் கீழே நேருக்கு நேராக அடிச்சுக்கலாம். இப்போ 27 இது 3ஆல் வகுப்படுதா அப்படின்னு பார்த்தா 7 5 12 12 18 வகுப்படும். அப்போ 9 3 27, 2 3 6 மீதி 1 5 3 15 2 3 6 0. அடுத்தது 9ஆல் வகுப்படுமான்னு பார்த்தா 1 9 9, 9 18 மீதி 7, 8 9 72 0, 280. அப்போ இங்க மேல என்னன்னா இங்க 9 இருக்கு. 1 × 280 ஆயிருக்குன்னா கீழே 12 × 280 இரட்டா 16 மீதி 1 4 8 4 12 1 13 மீதி 1 2 2 3 3360ங்கிறது தான் நமக்கு 12 மாசத்துக்கான தனி வட்டி, அந்த தனி வட்டி தொகை. அப்போ 3360ங்கிறது 48,000த்துல எத்தனை சதவீதம் அதுதான் வட்டி வீதம். நமக்கு 3360 48,000த்துல எத்தனை சதவீதம்னா இன்ட்டு 100. இப்போ 1 2 1 2 1 1. இப்போ 6ஆல் அடிச்சு பார்ப்போம். 8 6 48, 5 6 30, 6 6 36, 1 8 7 8 56. அப்போ 7 தான் 7ங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்போ 7% வட்டி வீதத்துல தான் 48,000ங்கிறது 2 ஆண்டு 3 மாத காலத்துல 55,560 மாறி இருக்கு. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 7%. அடுத்த கொஸ்டின் 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க, ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டையுமே நம்ம ஒன்று கிலோமீட்டரா வச்சிருக்கணும் இல்லை மீட்டரா வச்சிருக்கணும். கிலோமீட்டர் மீட்டரா நம்ம ஈஸியாக மாற்றிக்கலாம். அப்போ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர்னா 3 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 3000. அப்போ 3000 இஸ்ட்டு விகிதம் கிட்ட இஸ்ட்டு 300 மீட்டர் 300 அடிச்சாச்சு 2 0 2 0. அப்போ 30 இந்த பக்கம் 3 1 3 3 0 1 3 3. இப்போ 10:1 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.
இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி 10:1. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஓர் ஆண்டில் 20,000 - 25,000 அதிகரித்துள்ளது ஏனில் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வருஷம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ 20,000 - 25,000 அதிகரிச்சிருக்குன்னா எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? அப்போ 5,000 அதிகரிச்சிருக்கு. அப்போ அந்த 5,000ங்கிறது 20,000ல் எத்தனை சதவீதம் அப்படின்றத கண்டுபிடிச்சாலே நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ 5,000ன்றது தான் அதிகரிச்சிருக்கு, அது 20,000ல் எத்தனை சதவீதமோ அதுதான் கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ இங்க ஒரு 3 0, அடுத்து 20,000, இதுல ஒரு 3 0 அடிச்சா இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, 4 2 I 2 10, 5 × 5 25. இப்போ 25% தான் இந்த மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 25%. அடுத்த கொஸ்டின், ABC என்ற வேட்பாளர்கள் பள்ளி தேர்தலில் பெற்ற வாக்குகள் முறையே 153, 245 மற்றும் 102 எனில் வெற்றி பெற்ற வேட்பாளரின் வாக்கு சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன சதவீதம்னால என்ன, மொத்த மதிப்பெண் கீழே இருக்கும், மேலே வந்து அவங்க பெற்ற மதிப்பெண் × 100. அப்போ மொத்தமாக எத்தனை வாக்குகள் அப்படின்றது தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். மொத்தம் 3 பேர் எவ்வளோ வாக்குகள் பெற்றிருக்காங்கன்னா 153, 245, 102. இதுதான் இவங்க 3 பேர் சேர்ந்த வாக்குகள். அப்போ மொத்தமாக 3ஐயும் கூட்டுனா 5 3 8 2 10, 5 4 9 10, 2 4 5 500. அப்போ மொத்த ஓட்டு வந்து 500. இப்போ வெற்றி பெற்ற வேட்பாளர்னா இங்க வந்து யார் அதிகமாக வந்து வாங்கியிருக்கா, 245 அவங்க தான் அதிகமாக வாங்கியிருக்காங்க. அப்போ 245ன்றது மேலே போட்டுக்கணும் × 100. அவர் எவ்வளோ வாக்கு வந்து வாங்கியிருக்காருன்றது தான் நம்ம பார்க்குறோம். இப்போ 1 2 1 2. இப்போ 5 245/5, 4 5 5, 4 5 20, மீதி 4, 9 5 45. அப்போ 49% அதுதான் வெற்றி பெற்ற வேட்பாளருடைய வாக்கு சதவீதம். அவர் 245 வாக்கு வாங்கியிருக்கிறாரு, அது மொத்த வாக்குல 49%. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 49%. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீப்போமா முறையே 16 மற்றும் 240. அவ்விரு எண்களில் ஒரு எண் வந்து 48 எனில் மற்றொரு எண்ணை காண்க. இது ரொம்ப சிம்பிள். இதுக்கான ஃபார்முலா என்னன்னா LCM × HCF. 2 எண்கள் கொடுத்தா மட்டும் LCM × HCF அந்த 2 எண்களுடைய பெருக்கற்பலன் நம்பர் 1 × நம்பர் 2. இந்த இரு எண்களுடைய LCM × அந்த இரு எண்களுடைய HCF அந்த இரு எண்களுடைய பெருக்கற்பலன். இப்போ நமக்கு இங்க LCM HCF 2 கொடுத்துட்டாங்க. 16 × 240 48 × இன்னொரு எண் கேட்குறாங்க, நம்பர் 2 கேட்குறாங்க. இப்போ நம்பர் 2 மட்டும் வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 48ன்றது கீழே வந்துடும். இப்போ 1 24 24 0, 2 24 48, 4 2 8 2 16. இப்போ 8 × 10 80. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ 80. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, வில்சன், மதன், குணா ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையின் ஒரு சுற்றை முறையே 10, 15 மற்றும் 20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்றத் தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள்? இந்த சமம் மீச்சீமா கான்செப்ட். இப்போ 10, 15, 20 இந்த 3 எண்களுடைய மீச்சீமா கண்டுபிடிச்சிட்டோம்னா அது அதிகபட்சம் ஒரு பெரிய ஒரு மதிப்பெண்ணா இருக்கும். அங்க இருந்து தான் எல்லாருமே திரும்ப சந்திப்பாங்க.
அதிலிருந்து திரும்பவும் அதே வேலைக்கு வரப்போ அதே மாதிரி திரும்பவும் சந்திப்பாங்க. இப்போ 10, 15, 20 இதுக்கான மீச்சிமா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா 10, 15, 20 இதில் உள்ள மிகப்பெரிய எண் என்ன? 20. 20 வந்து மீத உள்ள 2 எண்களுமே 20ஆல் வகுப்படுதான்னு பார்க்கணும். 10 வகுப்படும், 15 வகுப்படாது. அப்போது 20உடைய அடுத்த மடங்கு போகிறோம். 20உடைய அடுத்த மடங்கு 40. 40 மீத 2 எண்களும் 40ஆல் வகுப்படுதா? வகுப்படாது. அடுத்து 60. 20உடைய மடங்காக தான் நம்ம போகிறோம். 20, 40, 60. அப்போ இந்த 60 மீதமுள்ள 2 எண்களால் வகுப்படுதுன்னா 10ம் 60ஆல் வகுப்படும், 15ம் 60ஆல் வகுப்படும். அப்போது 60ங்கிறது தான் இந்த 10, 15, 20க்கான மீச்சிமா. அப்போது இப்போ 10, 15, 20 நிமிடம் முறையில் ஒரு சுற்றை வந்து சுற்றி முடிக்கிறாங்கன்னா 7 மணிக்கு ஆரம்பித்தவங்க அடுத்த 60 நிமிஷம் அவங்க வந்து மீண்டும் வந்து அந்த தொடக்க புள்ளிக்கு வந்து சேர்றதுக்கு 7 மணியிலிருந்து நம்ம 60 நிமிஷத்தை நம்ம கூட்டணும்னா 8 மணி தான் வரும். ஏன்னா 1 மணி நேரம். அப்போ 7 மணிக்கு அந்த புள்ளியில் தொடங்கினவங்க திரும்பவும் அதே புள்ளிக்கு வர்றதுக்கு 60 நிமிஷம் ஆகும். அப்போ 7 மணிலேருந்து 8 மணி வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 8 மணி முற்பகல். ஏன்னா அவங்க காலை 7 மணிக்கு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ காலை 8 மணி, அந்த 1 மணி நேரம் கழிச்சு திரும்ப அதே இடத்துல சந்திப்பாங்க. 8 மணி முற்பகல். இதுதான் ரொம்ப முக்கியம். 8 மணி பிற்பகல்னு போட்டுட்டோம்னா ஆன்சர் தப்பாக போயிடும்.